ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி சிக்கன் நல்ல ஒரு செமி கிரேவியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது போல் சிக்கன் கிரேவி சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். பிரியாணிக்கு சிக்கன் கிரேவி சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு கூட இது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கடல் பாசம், 1 பூசணிப்பூ, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 கீத்தல் போட்ட 1 பச்சை மிளகா. இது எல்லாமே மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் நல்லா வறுத்தது போல் எடுக்கணும். பச்சை மிளகா கூட நல்லா வதங்கி வந்திருக்கணும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயத்தை உப்பில் போட்டு நல்லா வதக்கும்போது சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். நமக்கு பிங்க் கலரில் இருந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வெங்காயத்தை வதக்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெங்காயத்தை வதக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டேன். வெங்காயம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்திருக்குன்னு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். அப்போ தான் குழம்பு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும், நல்ல ஒரு கலர் கொடுக்கும். சிக்கன் போடாமலேயே இப்போவே பார்த்திங்கன்னா வீடு நல்லா மணக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு 2 தக்காளி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை அரைச்சி குழம்புல ஊற்றிடலாம். இப்படி செய்யும்போது குழம்புல ரொம்ப புளிப்புத்தன்மை கொடுக்காம நல்லா மாட்ரேட்டாக இருக்கும். 1/2 டம்ளர் தண்ணி மிக்ஸி ஜாரில் கலந்துட்டுட்டு அதையுமே குழம்புல ஊற்றி நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கலாம். குழம்பு நல்லா ஒன்று போல் கூடினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த மசாலா எல்லாமே நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டுதலோ குறைச்சலோ செஞ்சுக்கலாம். மசாலா எல்லாமே குழம்போட சேர்த்து நல்லா ரவுண்டு மோஷனில் கலந்துட்டோம் அப்படின்னா அங்கங்கே திட்டாட்டம் நிற்காது, நல்லா மர்ஜ் ஆகிக்கும். இப்போது கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லா ஐட்டம்ஸுமே நல்லா மர்ஜ் ஆகிருக்கு. இதை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுட்டு கழுவி வச்சுருந்த 1/2 கிலோ சிக்கனை போட்டுட்டு இந்த கிரேவிலேயே நல்லா கலந்துட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றணும் அப்படின்னா குழம்போட டேஸ்ட்டே போயிடும். ஆரம்பத்தில் சிக்கனை இந்த கிரேவியோட சேர்த்தி மட்டுமே நல்லா கலந்துட்டுக்கணும். சிக்கன் நல்லா ஒன்றா கூடி வரணும். இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கலந்துட்டரலாம். நீங்கள் நடுவில் டேஸ்ட் பார்த்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி மசாலா ஏதாவது தேவைப்படுது, உப்பு தேவைப்படுறதுனாலுமே போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்துட்ட உடனே நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1 டம்ளர் மட்டும்தான் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து கொதித்து வரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டுட்டு மிதமான சூட்டில் வச்சு சிக்கனை வேக வச்சு எடுக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுடுங்க. எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. நான் அது வரைக்குமே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்போ தான் நம்ம சேர்த்திருக்கிற இந்த மசாலா ஐட்டம்ஸோட சேர்த்தி சிக்கன் நல்லா வெந்து வரும்போது சிக்கனுமே நல்ல ஜூஸியாக இருக்கும். அதை கடித்து சாப்பிடும்போது உள்ளேயுமே அதோடய ஃப்ளேவர் இருக்கும். கிரேவியை நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு 1 டீஸ்பூன்
மிளகுத்தூள் தூவி விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு கலந்துட்டுடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்ல சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது போல் சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள். ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை இப்போது சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே சிக்கன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.